அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகமே பாவத்தில் அறியாமலும் மூழ்கியிருந்தது. அல்லாஹ்வை மறந்து மனிதர்கள் தாங்களே உருவாக்கிய சிலைகளை வணங்கி வந்தனர். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மக்களை நோக்கி அழைத்தார். மக்களே, அல்லாஹ் ஒருவனையே வழங்குங்கள். அவன் உங்களுக்கு வேறொரு கடவுளை தரவில்லை. நீங்கள் ஏன் என் அழைப்பை புறக்கணிக்கிறீர்கள்? பகலில் இரவில் பகிரங்கமாக ரகசியமாக கிட்டத்தட்ட 950 வருடங்கள் அவர் ஓய்வின்றி அழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் தங்கள் காதுகளில் விரல்களை வைத்து ஆடைகளால் முகத்தை மூடிக்கொண்டனர். காலப்போக்கில் நூஹின் அழைப்பை ஒரு சிறு குழுவினரை ஏற்றனர். மீதமுள்ளவர்கள் பிடிவாதமாக இருந்தனர். அவர்களுக்கு இனி நேர்வழி இல்லை என்பதை அல்லாஹ் அறிந்தான். என் இறைவா, பூமியில் காஃபிர்களில் ஒருவனையும் விட்டு வைக்காதே என்று நூஹ் அல்லாஹ்விடம் வருத்தத்துடன் கூறினார். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான கட்டளையை வழங்கினார். ஒரு பெரிய கப்பலை கட்டுங்கள். அவர் கப்பலை கட்டத் தொடங்கினார். மக்கள் கேலி செய்தனர். பாலைவனத்தில் கப்பலா? நீ ஒரு இறை தூதர் அல்ல, கோமாளி. நீங்கள் எங்களை கேலி செய்தால் அல்லாஹுடைய தண்டனை வரும்போது நாங்களும் உங்களை கேலி செய்வோம் என நூஹ் பதிலளித்தார். அல்லாஹ்வின் நேரம் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் குடும்பத்தினரையும் விசுவாசிகளையும் ஒவ்வொரு விலங்கிலும் ஒரு ஜோடிகளையும் கப்பலில் ஏற்றிக்கொண்டார். வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன. பூமி தனது ஊற்று நீரை திரையிட்டது. வரலாறு காணாத மாபெரும் பிரளயம் தொடங்கியது. நூஹ் அப்போது, என் அன்பு மகனே, எங்களோடு வந்துவிடு, நிராகரிப்போடு இருக்காதே என்று கூறினார். அதற்கு மகனோ, நான் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினார். ஆனால் அல்லாஹ்வின் தீர்ப்பை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஈமான் கொள்ளாத அனைவரும் பேரலையில் மூழ்கி அடைந்தனர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஜிதி மலையின் மீது நிலைத்தது. அல்லாஹ் கட்டளையிட்டான், பூமியே தண்ணீரை குடி, வானமே உன் மழையை நிறுத்து என்று கூறினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த விசுவாசிகள் மட்டுமே இந்த உலகில் எஞ்சியிருந்தனர். அங்கிருந்து ஒரு புதிய மனித சமுதாயம் மீண்டும் தொடங்கியது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை நமக்கு கற்றுத்தருவது 950 வருட பொறுமை, நம்பிக்கையில் அசைவின்மை மற்றும் அல்லாஹ்வின் தீர்ப்பில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்ற உண்மையுமே ஆகும். மேலும் இது போன்ற நபிமார்களின் வரலாற்றை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.